அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரோன். எப்போயாச்சும் உங்களோட கொலஸ்ட்ராலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒருவேளை உங்களோட உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலின் அளவு கூடியிருக்கலாம். அப்படி கூடி இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் வரலாம்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படியாப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக தாமதிக்காமல் போய் உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களோட உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வளமையாகவே இந்த கழுத்து மற்றது தோள்பட்டை மற்றது கைகால் வலிகள் தொடர்ந்து ரெகுலராக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி பெயின்கள் எடுத்து போட்டாலும் சில வேளை அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது முதலாவது ஒரு ஃபீச்சராக இருக்கலாம். ரெண்டாவது, எப்பயுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மந்தமாக இருக்கும், ஒரு பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் தொடர்ந்து. அப்படி இருந்தாலும் நீங்கள் போய் ஒருக்கா உங்களோட லிப்பிட் ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நெஞ்சு வலி வரும். பட் ஆனால் அந்த எப்பயுமே ஹார்ட் அட்டாக் மாதிரி வராமல் ஒரு டைட்னஸாகவே இருக்கும் நெஞ்சு. சில வேளை வலி வந்து போகும், நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியாப்பட்ட அடிக்கடி தொடர்ந்து நெஞ்சு வலி வந்து போகுதுன்னு சொல்லி சொன்னால் தாமதிக்காமல் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை போய் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கொமனாக வர பிரச்சனை, நீங்கள் கை கால் மடக்கி கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது, இல்லை சில நேரங்களில் மடக்காமலே கையோ காலோ மரத்து போகிற மாதிரி இருக்கிறது, விரைக்கிற மாதிரின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி இருந்தால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் உங்களோட இரத்த நாளங்களில் போய் நாடிகளில் போய் அடைச்சிருக்கலாம். ஸோ அது ஹை கொலஸ்ட்ராலாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் போய் ஒருக்கா லிப்பிட் ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட கண்ணில் ஒரு வளையம் மாதிரி வரும். நாங்கள் அதை ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்துன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கொலஸ்ட்ரால் கூட இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அது ஒரு வகை இருக்குது, ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லி, அது கூட தான் இருக்கலாம். ஸோ அப்படி நிறைய அறிகுறிகள் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில கொழுப்பு கட்டிகள் மாதிரி வர பார்க்கும்போது நாங்கள் சாந்தோமாசன்னு சொல்லுவோம். அது இப்படி வளமையாகவே இந்த ஐப்பருவங்களில் மற்ற கழுத்து வழியில் வர ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி ஒரு கட்டி, அதை சாந்தோமான்னு சொல்லுவோம் நாங்கள். அப்படி இருந்தேன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கொலஸ்ட்ரால் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. தாமதிக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். லீஸ்ட்டாக அந்த ஸ்கின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வளமையாக கழுத்தில் மற்றது உடல் பின்பகுதிகளில் வர ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸோ ஸ்கின் டேக்ஸ் வந்தாலும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட அறிகுறிகள் இருந்துன்னு சொல்லி சொன்னால் வெயிட் பண்ணாமல் தாமதிக்காமல் ஒருக்கா போய் உங்களோட ரத்த பரிசோதனையை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் என்ன பண்ணலாம், அதற்குரிய மருந்து வகைகள் என்ன, அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேவரட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணலாம், சாப்பாடு எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி அதை குறைக்கலாம்னு நாங்கள் இன்னும் வரப்போகிற வீடியோக்களை பார்த்து அறிந்து கொள்ளலாம். இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.